ஓம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் உனக்கு அதிமுக்கியமான செய்திகளை சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்ல போகின்றவர்கள்தான் உன்னுடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதையும், இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இங்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளினால் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள். அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை எப்படியேனும் அழித்துவிட வேண்டும் என்பதில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றிய கவலைகளும் அவர்களுக்கு இல்லை. நான் எவ்வளவுதான் அவர்களிடத்தில் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திருந்த போவதாக தெரியவில்லை. அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சிரிக்கின்றாயா? அழுகின்றாயா? எதையாவது புதிதாக செய்கின்றாயா? எங்காவது வெளியில் செல்கின்றாயா? யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று முழுமையாக நினைத்துவிட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, செய்வினைகளை செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திருப்பி நடந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த கருப்பன் என்னாலும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நடத்திவிட நான் விட்டுவிடுவேனா என்ன? அவர்கள் செய்ய நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா? ஆனாலும் அவர்களாலான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து நீ பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து எதையேனும் ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவர்களிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார். அந்த எச்சரிக்கையானது இந்த அப்பன் மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்பதை நீ இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நீ நினைப்பது தவறில்லைதான். ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல்கள் நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா? அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அல்லவா? என் தங்கமே, அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும், எந்த வகையிலும் நீ கெட்டுப்போக வேண்டும், உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும். என் தங்கமே, அப்பன் சொன்னவுடன் நீ பயப்பட தேவை கிடையாது. அப்பன் உன்னோடு தான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும்
எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போக முடியாது என்பதை நீ புரிந்து கொள். அவர்கள் செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும், இறுதியில் நடக்கப் போவது இல்லை என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அப்பனிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா? அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கேட்டும் கேட்காதது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கிறது, அங்கு என்ன நடக்கிறது, இங்கு என்ன இருக்கிறது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பி விடுவார்கள். உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். அதற்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் தயங்கி நிற்காதே. இவர்களை அடையாளம் கண்டுகொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா, இவர்களிடத்திலே எப்படி பழக வேண்டும், இவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களை இவர்களை தவிர்த்து விட வேண்டும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை உன் அப்பன் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். அதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2 பெயர்களுடைய முதல் எழுத்தை நான் உனக்கு கூறி விடுகிறேன். இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவரின் பெயர். என் தங்கமே, எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றதோ இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்க வேண்டும் என்று மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை. எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாமா என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். என் தங்கமே, இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒருபோதும் அதை செய்வதற்குரிய பணம் அவர்களிடத்தில் கிடையாது. அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் தைரியமும் கிடையாது. மனதிற்குள் ஒருவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது. எனவே என் தங்கமே, இவர்கள் அப்படி வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த கருப்பன் அனைத்தையும் முறியடித்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.